ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2026 பார்த்தீங்கன்னா தமிழ்ல ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட டார்க் அப்படின்ற திரைப்படத்தை அமேசான் பிரைம்ல ஸ்ட்ரீமிங் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி நம்ம பார்க்க போறோம். சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை அப்படின்னு பார்க்கும்போது, கதையில நம்ம படத்தோட ஹீரோ பேர் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். இவர் சென்னைக்கு ஒரு வேலையா கிளம்பி வர்றாரு. இன்ஃபேக்ட் ஒரு 3 மாசம் ரெண்ட்ல தங்குறதுக்காக வீடு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம பாக்யராஜோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவர் போயிட்டு வீட்டை சுத்தி பார்க்குறாரு. ஸோ வீடுமே பிடிச்சி போயிடுது. அதுல மெயினா பாக்யராஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ரூபாய் ரெண்ட்ல அந்த வீட்டுக்குமே இவருக்கு வாடிக்கை விட்டாரு. ஸோ நம்ம ஹீரோ வேலைக்கு போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரும்போது ஒரு சில நாட்கள் நல்லாவே போகுது. ஆனா ஒரு இடத்துல கரெக்டா ஒரு நைட் டைம்ல போல அமானுஷமான விஷயங்கள் அப்படின்றது நம்ம ஹீரோடைய அந்த வீட்டுல பாத்தீங்கன்னா நடக்குது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான சம்பவங்கள் என்ன, உண்மையிலே அந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி இந்த மூணு சம்பவங்கள் நடந்த காரணத்தினால இப்போ இதுக்காக இப்ப நடக்குது கடைசி என்னாச்சு அப்படிங்கிறது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. மெயின் அந்த படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மாதிரி கொண்டு போனாலுமே போக போக பாத்தீங்கன்னா அந்த பேக் ஸ்டோரி சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் த்ரில்லர் நல்லா இருந்துச்சு. படத்துல வரக்கூடிய ஒரு சில ஜம்ப்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்டிங் படத்தை நடிச்ச எல்லாருமே ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா கொடுத்தாங்க. மெயினா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருந்தாரு. படத்தோட ஸ்கிரீன் பிளே பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா போகுது. நான் போக போக பாத்தீங்கன்னா அந்த பேக் ஸ்டோரி சொன்னதும் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம். தென் நம்ம ஹீரோ அந்த வீட்டுல எதுக்காக இன்னுமே இருக்காரு அப்படின்ற அதுக்கான ரீசன் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எல்லாம் இம்பாக்ட் பண்ற மாதிரி இல்ல. ஃபைனலா படத்துடைய கிளைமேக்ஸ்ல ஒட்டியோர் அந்த ட்விஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னா உங்களால ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். பட் ஸ்டில் அந்த ட்விஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஓவரால் இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. படத்தோட டியூரேஷனுமே கிட்டத்தட்ட 1 hour 45 minutes தான். சீக்கிரமா பார்த்து முடிச்சிடலாம்.